ஆனால் அதை வைத்து மக்களை நம்ப வைத்தார். இப்போ வந்து மாற்றுத்திறனாளி. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியும், ஏசியா பசிபிக் அந்த இந்த மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்ட ஒரு பெரிய போட்டி. அதில் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்கள் பெரிய விருதுகள் மெடல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்கள இந்த அரசு கவனிக்கவே இல்லை. ஆனால் துணை முதல்வர் தான் விளையாட்டுத்துறையுடைய அமைச்சர். அவர் வந்து பல ஆண்டுகளாக வெற்றி வாகை சூடி கொண்டு இருக்கக்கூடிய பிரக்யானந்தா வேங்கவேல மலம் கலந்திருக்கிறது, அந்த தண்ணீரை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்கன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இப்போ விசிகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே நான் முந்தைய செய்தியில் சொன்ன பேர் நீல சந்திரகுமாருங்கிறவர்னு அவங்க யாரும் அப்படி குடிக்கலை அப்படிங்கிறாங்க. இந்த நீரெல்லாம் அந்த நீர் மலம் கலந்த நீர், அதை ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும், அதுதான் ஆதாரம். அவசரமாக அந்த நீரை வெளியேற்றியது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் அவங்களும் அழுத்தம் கொடுத்து தான். என்ன தைரியம்? இங்கே இருக்கிறவன் கேள்வி கேட்க மாட்டான். சரி, கேள்வி கேட்டாலும் இவனை நம்ம வந்து அச்சுறுத்த முடியும். இவனுக்கு பின்னால் மக்கள் யாரும் திரண்டு வர மாட்டாங்க. நமக்கு பின்னால் கட்சி இருக்கிறது, நமக்கு பின்னால் மதம் இருக்கிறது. இந்த பூசாரிக்கு என்ன, அங்கே கோயிலுக்கு வரவங்க 4 பேர் உண்டியலில் காசு போடுவான், அவ்வளோதானே அப்படிங்கிற ஒரு திமிர்த்தனம். இந்துக்கள் எதிர்வினை ஆற்ற மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தைரியம். ஆளும் அரசாங்கத்தை குற்றம் சொல்வதை விட இப்போ அந்த நிர்வாகத்திலே இருக்கக்கூடியவர்களை சாதிய ரீதியாக ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை பண்ணியிருக்கிறது பார்க்குறோம். குறிப்பாக இந்த வேங்கவேல் இதே திருமாவளவன் தான் சொன்னார், இந்த அரசுக்கு அந்த பட்டியல் சமூகத்தின் மீது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நேர்மையாகத்தான் விசாரணை நடக்கும். இந்த வேங்கவேல் விஷயமாக நாங்கள் மட்டும்தான் பேசணுமா, நீங்களாம் பேசக்கூடாதான்னு மற்ற கட்சியினர்லாம் பேசி அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போனது. திடீர்னு இப்பொழுது என்னென்னா அவரே சிபிஐ விசாரணை வேணுங்கிறாரு. அந்த விசாரணையில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரிகள் மீதே ஒரு ஜாதிய நோக்கத்தோடு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து தௌபிக் உமர் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு பார்க்குறீங்க, அவருக்கு பின்னால் மதம் இருக்கிறது, அவருக்கு பின்னால் கட்சி இருக்கிறது அப்படிங்கிறத இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேட்டுப்பாளையம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சாலே இதோடைய பேக்ரவுண்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய செய்திகள்: காரமடை பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த முஸ்லிம் ஆட்டோ டிரைவர் கைது. சிவகங்கை சோமநாதபுரம் பெண் எஸ்ஐ மீது விசிக நிர்வாகி தாக்குதல். திருவெரும்பூர் பகவதி அம்மன் கோவில் பூசாரியை வெட்டிய கம்யூனிஸ்ட் கட்சியின் முஸ்லிம் நிர்வாகி. திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதி நீர் தொட்டியில் வேங்கை வயல் போல மலம் வீச்சு, மாநகராட்சி நிர்வாகம் மூடி மறைக்க முயற்சி. 3 மாதங்களாக உதவித் தொகை நிறுத்தம், மாற்றுத்திறனாளிகள் அவதி. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் சொன்னால் விரோதம் .com ஆசிரியர் திரு ராஜேஷ் ராவ். வணக்கம் திரு ராஜேஷ் ராவ். வணக்கம் நவனேஷ் சார். மேட்டுப்பாளையத்தில் காரமடை அப்படின்ற பகுதியில் ஒரு பள்ளி மாணவி ஒரு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்கப்பட்டுள்ளார். மேலும் அவங்க வந்து கர்ப்பமாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் போலீஸில் புகார் கொடுக்குறாங்க. அது சம்பந்தமாக போலீஸ் விசாரணை செய்யும்போது உமர் அப்படின்ற ஒரு ஆட்டோ டிரைவரை கைது பண்ணுறாங்க போலீஸார். இதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உமர்ன்ற ஆட்டோ டிரைவர் இந்த பள்ளி மாணவிகளெல்லாம் ஏற்றி கூட்டிகிட்டு போகிற ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் கூட்டிகிட்டு போகிற அந்த மாணவிகளில் ஒரு 15 வயசு இந்த மாணவியும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இந்த மாணவியை வந்து பாலியல் ரீதியாக தொல்லை பண்ணியிருக்காரு. கடைசியில் கர்ப்பமும் ஆக்கியிருக்காரு. இதை தெரிந்த இந்த உமர் அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணுறாரு, நேராக அவருடைய தோழி யார்கிட்டயோ பேசி ஒரு மாத்திரையை வாங்கி கொடுத்து அந்த மாணவிக்கு கட்டாயப்படுத்தி சாப்பிட சொல்கிறாங்க, கர்ப்பம் களையறதுக்காக. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாணவி வந்து பயமுறுத்துறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயத்தை வெளில சொன்னேன்னா நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த மாணவி இந்த மாத்திரையும் அருந்தி அப்படியே ஒரு சோர்வாக இருக்கும்போது பெற்றோர்கள் பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா இப்படி இருக்கேன்ற போது நடந்த சம்பவத்தை அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த விசாரணையில் இந்த உமர்ன்ற ஆட்டோ டிரைவர் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்றது
தெரிய வந்தது. சொல்லப்போனால் இந்த உமர்ன்ற ஆட்டோ டிரைவரை ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஏதோ ஒரு கேஸ் சம்மந்தமாக அவரை அழைத்திருக்காங்க விசாரணையின் போது. அவரை விசாரணைக்கு அழைத்த ஆஃபீஸரை வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்று மட்டுமே தமிழகத்தில் எவ்வளவு பாலியல் சம்பந்தமான குற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. வேலூரில் போகிற ட்ரெயினில் ஒரு கர்ப்பிணி பெண்கிட்ட நடந்து அவங்கள வந்து அந்த ட்ராக்கில் பிடிச்சி தள்ளி விடுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட அது பழசு. நான் சொல்கிறது நேற்று மட்டுமே திருச்சியில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு அதோடைய கரஸ்பாண்டண்ட் 4 வயசு பெண் குழந்தைகிட்ட தவறாக நடந்திருக்காரு அப்படிங்கிறது. அதற்கு ஒரு நாள் முன்பு பேச்சம்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் 3 ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு பெண் குழந்தையை இது பண்ணியிருக்காங்க. சென்னையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு அஸ்ஸாமி பெண் மாதவரத்துக்கு போகிறவங்கள ஆட்டோவில் அழைச்சிட்டு போய் அவங்கள பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்கிறாங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நேற்று மட்டுமே அவ்வளவு சம்பவங்கள் நடக்குது. திருச்சியிலே இன்னொரு இடத்துல நடந்திருக்குது. இது போன்ற பல சம்பவங்கள். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட இந்த மேட்டுப்பாளையம் இன்சிடெண்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் உங்கள் கேள்வியில் சொன்னது மாதிரி இந்த தௌபிக் உமரை ஏற்கனவே வேறு ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டால் அந்த எஸ்ஐ குருச்சந்திர வடிவேலு அப்படிங்கிறது தான் விசாரணை பண்ணார். இவர் அடித்து துன்புறுத்தினார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம், மனிதநேய மக்கள் கட்சி இவங்களெல்லாம் போராடி இருக்கிறார்கள். நீங்கள் வந்து தௌபிக் உமர் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு பார்க்குறீங்க. அவருக்கு பின்னால் மதம் இருக்கிறது, அவருக்கு பின்னால் கட்சி இருக்கிறது அப்படிங்கிறத இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேட்டுப்பாளையம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சாலே இதோடைய பேக்ரவுண்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த முஸ்லீம் போராட்டத்திற்கு பயந்து குருச்சந்திர வடிவேலு அப்படிங்கிற எஸ்ஐயை வந்து அவங்க ஆயுதப்படைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் பண்ணாங்க? அப்போனா குருச்சந்திர வடிவேலு அவர்கள் தவறு செய்து விட்டு இருக்கிறாரா? உண்மையிலேயே போலீஸை வந்து ஒரு பொய்யான கேஸில் அழைச்சிட்டு வந்து தௌபிக் உமரை போட்டு இவர் துன்புறுத்தி இருக்கிறாரா அப்படின்னா அது விசாரணையில் தெரிய வந்திருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னாலேயே இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னாங்கன்னா, நீங்கள் அதுக்கு வந்து டைம் ட்ராவல்னு சொல்லுவாங்களே, நீங்கள் அதுக்கு வந்து ஒரு 7-8 வருஷம் பின்னால் போகணும். 2015 பார்த்திங்கன்னா ஆம்பூரில் ஒரு பெரிய கலவரம் நடந்தது. அந்த கலவரங்களுக்கு பின்னால் எப்படி அந்த கலவரம் ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னென்னா, வேலூர் பகுதியில் ஆம்பூரில் ஒரு பெண் வந்து காணா போயிடுறாங்க. அது சம்மந்தமாக வழக்கு வருது. சம்மந்தப்பட்ட இந்த ஒரு நபர் தான் அவளை வந்து கடத்திட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி சமீல் அகமது அப்படிங்கிறவனை அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே வந்து போலீஸ் விசாரணை நடக்கும் பொழுது ஆம்பூர் ஸ்டேஷனில் விக்டர் ஒரு எஸ்ஐ அவர் தான் அதை நடத்துகிறாரு. இருக்கும் பொழுது அவனை எப்படி விசாரிக்குமோ அப்படி விசாரிக்கிறாங்கன்னா, பெண் குழந்தை காணும் இல்லையா அதனால் அப்படின்னு. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவன் இறந்து போகிறான். ஆனால் போலீஸ் அடித்ததுனால தான் இறந்து போகிறான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினார்கள். அப்பொழுது ஆட்சியில் இருந்தது ஜெயலலிதா அப்படிங்கிறதுனால அவங்க உடனடியாக, ஏன்னா அவங்க எப்போவுமே இந்த போலீஸுக்கு காவல்துறைக்கு அவங்க மீது தவறே இருந்தால் கூட உடனடியாக நடவடிக்கைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லாங் ரோப் கொடுப்பாங்க, அவங்களுக்கு செக்யூரும் பண்ணுவாங்க அவங்களுடைய இதை. அதே நேரத்தில் அவங்களுடைய செயல்பாடில் தலையீடும் இருக்காது ஜெயலலிதா ஆட்சியில் அப்படின்னு. அவங்களுக்கு அரசியல் ரீதியாக எதுக்கு தேவையோ அதை பயன்படுத்திப்பாங்கங்கிறது இருந்தால் கூட அன்றாட அந்த காவல்துறையுடைய நடவடிக்கையில் அதிமுகவினர் வந்து இப்போ எப்படி ஒரு கிளை செயலாளர் கூட ஒரு ஸ்டேஷனில் போய் அவர் வந்து ஒரு எஸ்ஐ மாதிரியே ஆக்ட் பண்ணுவார், அது மாதிரி அந்த ஆட்சியில் பண்ண முடியாது. அவங்க இந்த காவல்துறைக்கு ஆதரவாக இருந்தது போல் இருந்தவுடனே இஸ்லாமியர்கள் எப்படி செயல்படுவாங்கன்னு தெரியும். அவங்க பெரிய அளவில் காங்கிரேட் பண்ணி வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ்கள்லாம் இது பண்ணி கற்களை எல்லாம் திரட்டி போலீஸாரை ஓட அடித்தாங்கன்னு பார்க்குறோம். பெண் காவலர்களை எவ்வளவு மானபங்கப்படுத்தினார்கள். அவங்க கையையும் காலையும் பிடிச்சிட்டு ஆட்டினாங்க. அவர்கள் அங்க அசைவுகளை எல்லாம் பார்த்து ரசித்தார்கள். பாலியல் ரீதியாக சீண்டலில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு பெண் காவலர்கள், பாதிக்கப்பட்ட பெண் காவலர்களே பார்க்க வரும் பொழுது, அது வந்து சம்பிரதாயத்துக்காக பார்க்க வரும் பொழுது மனிதநேய மக்கள் கட்சியுடைய பேராசிரியர் ஜவாஹீருல்லாவா
அவர் வரும்பொழுது அவர்கிட்ட எப்படி சார் இப்படி ஒரு மனித மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவர்கிட்டே சொல்கிறாங்க. அவர் இப்படியே பொம்மை அந்த வீடியோலாம் இப்போவும் இருக்குது. நாங்கள் இனிமேல் இந்த இடத்துக்கு டியூட்டியே வரமாட்டோம் அப்படின்னு பெண் காவலர்கள் சொன்னது எப்போ? இரும்பு பெண்மணி ஆட்சியின் பொழுதே அப்படி நடந்தது. ஸோ இந்த காவல்துறைக்கு அது ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. அதாவது ஒரு போலீஸ்காரருக்கு என்ன ஆயிருக்குன்னா, இந்த இடத்துலேருந்து இடுப்பு பகுதியிலேருந்து கணுக்கால் வரைக்கும் இந்த கறி வெட்டுவாங்கள்ல அருவாள், இந்த கத்தி, அதால் சக்க 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 சக்குன்னு வெட்டி அப்படியே தோலையே அப்படியே உரிச்சு எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோலாம் கூட இருக்குது. அதனால தான் அந்த காவல்துறையினருக்காக, அதாவது பாஜக இந்து அமைப்புகள் போராட்டம் பண்ணினாலே உடனே பாஞ்சு வந்துடும் காவல்துறை. இப்போ உங்களுக்கே பார்க்குறோம், 2 இன்சிடெண்ட் நம்ம ஸ்ரீடிவிலேயே கூட அது மீம்ஸ் மாதிரி கூட போட்டிருந்தாங்க. சீமான் வீட்டை முற்றுகையிட போகும் பொழுது திருமுருகன் காந்தி உள்ளிட்ட அந்த கூலிக்காக போராடக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட எஸ்ஐ முதற்கொண்டு ஈவன் டிஎஸ்பி லெவல் நினைக்கிறேன், அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு, உங்களுக்கு இங்கே சாப்பாடுலாம் ரெடியாக இருக்குது அப்படின்னா அவர் ஒரு காமெடியாக, அதாவது அந்த இன்ஃபர்மேஷனை சொன்னவர் புகாரிங்கிறவர், புகாரிலேருந்துலாம் சாப்பாடு வந்திருக்குன்னு. இல்லைங்க, சொன்ன போலீஸ்காரர் தான் புகாரி, அங்கே சைவ சாப்பாடு தான், வெஜிடபிள் பிரியாணி தான் இருக்குது. அவ்வளோ ஒரு கார்டியலாக ஜாலியாக போராட்டக்காரர்களை சட்டவிரோதமாக ஒரு அரசியல் தலைவருடைய வீடை முற்றுகையிடுவோன்னு வந்தவங்கள்ட்ட அவ்வளவு ஜாலியாக பேசிட்டு இருக்க காவல்துறை, திருப்பரங்குன்றத்திற்காக போராடிய அவர் வீட்டில் வந்து நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்காரு, அவரை வந்து திருநெல்வேலியில் தூக்கி அந்த வீட்டிலேருந்து அழைச்சிட்டு வந்து ஜீப்பில் போட்டு அடைச்சது. காரணம் வந்து அவர் இந்துத்துவ அமைப்பில் ஒரு பொறுப்பில் இருக்காரு. இன்னொருத்தர் காந்தின்னு அவர் கார்டியக் பேஷண்ட்டு. இன்னும் சொல்லப்போனால் பாஜகவுடைய இப்பொழுது ஒருங்கிணைப்பாளராக இருக்க எச் ராஜா உட்பட ஒரு கார்டியக் சர்ஜரிலாம் நடந்திருக்குது. ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே அரெஸ்ட் பண்ணக்கூடிய, அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த வேலையெல்லாம் அந்த காவல்துறை செய்ததுன்னு பார்க்குறோம். ஆனால் இஸ்லாமியர்கள் போராட்டம் அடுத்தது எங்கே போகும் அப்படின்னு இந்த காவல்துறைக்கு தெரிஞ்சதுனால பயந்து கொண்டு, இதனால தான் திருப்பரங்குன்றத்தில் அந்த போராட்டத்திற்கு போகும் பொழுது எச் ராஜா அவர்களை கைது செய்யும் பொழுது அவர் சொன்ன வீடியோ அப்படியே இருக்குது. சார், எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறீங்க புரியுது, ஆனால் அந்த நவாஸ் கனியெல்லாம் பார்க்கும் பொழுது உங்கள் கால்லாம் ஏன் சார் கட 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 கடன்னு நடுங்குது அப்படின்னு கேட்டார். அப்படி பேசும்பொழுது அதை நம்ம ஆட்கள் யாரோ கட்சிக்காரர்கள் வீடியோ எடுத்தும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலர் சொல்கிறாங்க, சார் எங்கள்கிட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் கூட இப்போ நீங்கள் வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடலான்னு நினைக்கிறீங்களே சார் அப்படின்னா. அவர் கேட்டது உண்மை தானே, இப்போ அதுதானே நடந்திருக்கு. ஏற்கனவே இவன் வந்து சீரியஸ் அஃபெண்டராக இருந்திருக்கான், தொடர்ச்சியாக இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவனாக இருந்திருக்கான். இதில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இவனுடைய பெண் தோழியை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். பெண் தோழிங்கிறது யாரு? காயத்ரிங்கிற ஒரு இந்து பெண். இந்த காயத்ரிங்கிறவங்க காயத்ரியாவே இருக்கிறாங்களா, இல்லை இஸ்லாமுக்கு மதம் மாறி விட்டார்களா? இது வந்து ஒரு லவ் ஜிகாத். இது மாதிரி பல பேரை இந்த ஆட்டோவில் போகக்கூடிய பெண் பிள்ளைகளை, நல்லா வசதியாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை, இல்லை சமுதாயத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு பெண் குழந்தைகளை இந்த பாலியல் சுரண்டல் மூலமாக இவர் வேற என்னென்னலாம் பண்ணியிருக்கான், வீடியோ எடுத்து வச்சிருக்கிறானா, அவங்கள மிரட்டி இதே போல பல விஷயங்கள் செய்திருக்கிறானா, அவங்கள லவ் ஜிகாத் ட்ராப்ல கொண்டு வரதுக்காக இந்த தௌபிக் உமர் செயல்பட்டிருக்கானா, இவனுக்கு பின்னால் அரசியல் தலைவர்களோ அரசியல் கட்சியோ அவர் சார்ந்த இஸ்லாமிய அமைப்புகள் ஏதாவது இருக்கிறதா? ஏன்னா ஏற்கனவே இவனை வெளியில கொண்டு வந்திருக்க அமைப்புகள் போராடி இருக்கிறது. இந்த வழக்கை இன்னும் முழுமையாக விசாரணை செய்யப்பட வேண்டும். முடிந்தால் இவருக்கு பின்னால் வேறு யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்லி என்ஐஏ போன்ற அமைப்புகள், ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு சாதாரண வழக்காக தான் ஒவ்வொரு விஷயம் போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய டெரரிஸ்ட்டுக்கு ஐஎஸ்க்கு ரெக்ரூட் பண்ணுறவனா இருக்கிறான். இவன் ஆட்டோ டிரைவரு, ஐஎஸ் ரெக்ரூட்டர் யாரு? ஆம்புலன்ஸ் டிரைவரு. அதனால ஏதோ சாதாரண விஷயம் அப்படின்னு எதையுமே இப்பொழுது நாம் வந்து புறந்தள்ளிவிடக்கூடாது. இதை பாஜக இந்து அமைப்புகள் இதை விஷயமாக மிகுந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். முடிஞ்சால் என்ஐஏ போன்ற அமைப்புகள் கூட இதை விசாரணை பண்ணட்டும். ஏன்னா இந்த அரசின் மீது நமக்கு முழு நம்பிக்கை இன்னும் வரலை. ஏன்னா பெரிய குண்டு வெடிப்பு, சிலிண்டர், அந்த பயங்கரவாத செயலையே வந்து ஏதோ சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு அப்படியே சல்லிசாக சொல்லிட்டு போனாங்க டிஜிபி உட்பட. அதனால் இவங்கள் மீது நமக்கு இன்னும் முழுசுமையாக நம்பிக்கை வரலை. அதனால் என்ஐஏ போன்ற அமைப்பு இது வந்து சம்பந்தமாக விசாரணை பண்ணுவோம். இது போல் எத்தனை பெண்களை இவன் சீரழிச்சிருக்கிறான் அப்படிங்கிறது மக்கள் முன் கொண்டு வர வேண்டும், நீதிமன்றத்தின் முன் கொண்டு வந்து உரிய தண்டனை வாங்கி தர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.
சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் பிரணீதா அப்படின்ற ஒரு எஸ்ஐ இருக்காங்க. அவங்க அதே மாவட்டத்தில் இன்னொரு பகுதிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க ஆல்ரெடி விசாரணை பண்ண கேஸ்லாம் இருக்கிறது, அதெல்லாம் வந்து டிஎஸ்பி கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க வேறு இடத்துக்கு போகிற பணி மாறுதலுக்காக இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்படி போது கடைசி நாள் அன்றைக்கி என்ன பண்ணாங்க, அவங்க ஒர்க் பண்ண ஸ்டேஷனில் போயிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அவங்க போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்துடைய இணை செயலாளர் விசிகாவுடைய இணை செயலாளர் இளைய கௌதமன் அப்படின்ற ஒரு 10 பேரோட வராங்க. அவர் வந்து என்ன சொன்னால், நான் ஆல்ரெடி கொடுத்த ஒரு கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன, அது என்ன விசாரணை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த எஸ்ஐ என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேங்க, இடம் மாறி போயாச்சு, அதனால் இது டிஎஸ்பி கிட்ட ஒப்படைத்தாச்சு, இனி மேற்கொண்டு விசாரணை டீட்டெயில்ஸ்லாம் அவர் தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்கள் எங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டும் தொண்டையில் ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் என்ன ஆகிடுது, இந்த 10 பேர் சேர்ந்த கும்பல் வந்து அவங்கள வந்து கடுமையாக தாக்குறாங்க. அந்த தாக்கும் போது கூட வந்து பல இதில் வரும்போது வீடியோ இணையதளத்தில் வரும்போது அவர் வந்து உன்னோட சட்டையை கூட கட்டிடுவேன், என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு அவனு கொஞ்சம் ஆபாசம் இல்லை, நிறைய ஆபாச வார்த்தைகளை அந்த எஸ்ஐயை திட்டுறாங்க. திட்டி தாக்குதல் நடத்தின பிறகு பக்கத்தில் இருந்த போலீஸாரெலாம் அவங்கள மீட்டு அரசு ஆஸ்பத்திரியில் சேரும்போது அவங்க அம்மா சொல்கிற வீடியோ தான் நமக்கு இருக்குது. ஏன்னா இப்போ போலீஸுக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்குன்ற மாதிரி அவங்களுடைய தாயார் சொல்கிறாங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பெண் காவலருக்கு அவங்க வந்து சோமநாதபுரம்ங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. இப்போ இதில் என்னென்னா, அந்த கேஸே கூட கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சது, அதையும் நீங்கள் கவனிக்கணும். கோயில் நிலத்தை இவர் ஆக்கிரமிச்சிருக்கிறாரா, இல்லை வேற ஒருத்தர் ஆக்கிரமிக்கிறத அவர்கிட்டேருந்து பிடுங்கிறதுக்கு விசிக்கானாலே அது நோன் ஃபார் கட்ட பஞ்சாயத்து. ஸோ அந்த செயலில் இவர்கள் ஈடுபட்டிருக்காங்களா? நீங்கள் சொன்னது மாதிரி ஏற்கனவே அந்த கேஸ் அவங்க நடத்துகிறாங்க. அவங்க இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இனிமேல் டிஎஸ்பி லெவலில் தான் இது அவங்க தான் விசாரணை பண்ணணும்னு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. கூட இருந்தவங்களாம் அவங்கள வந்து அசிங்கமாக பேசி அவங்கள திட்டு அவங்களுக்கு கையில் கூட பேண்டேஜெல்லாம் போட்டிருக்காங்க. அதில் இன்னும் முக்கியமானது, உன்னுடைய யூனிஃபார்மை கழட்டிடுவேன். இது வந்து ஒரு ஆண் போலீஸுக்கு சொன்னாங்கன்னா அதுவே தவறு. காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு அந்த யூனிஃபார்ம்ங்கிறது எவ்வளவு மரியாதைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு. அதனால தான் அந்த யூனிஃபார்மோடு தவறு செய்யாதீர்கள்னு தான் பல பேர் சொல்கிறாங்க. அப்படின்னா மற்ற இடத்துல தவறு செய்யலாமாங்கிறது இல்லை. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த யூனிஃபார்முக்காவது மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதில் போட்டிருக்கிற ஸ்டார், அவங்க வச்சிருக்கிற பேட்ச், எல்லாத்துக்குமே அது இதுக்கான ஒரு மரியாதை இருக்கிறது அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண் காவலரை உன் யூனிஃபார்மை கழட்டிட்டோன்னா இது பாலியல் ரீதியான ஒரு மிரட்டலாகவும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்தே பார்க்கணும். விசி காவலா இப்படி துணிந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாரே வந்து அதுவும் பெண் காவலரை இவ்வளோ அசிங்கமாகவும் அநாகரியாகவும் பேசிவிட்டு அவங்கள் மீது தாக்குதலையும் நடத்த முடியுது. அவர்கள் மீது இப்பொழுது நடவடிக்கை எடுக்குமா இந்த அரசு அப்படிங்கிற கேள்வியே இருக்கிறது. அவங்க உடனே கிடையாது, நீ என்ன யோக்கியமான அவங்க திமுகவை கேட்பாங்க. ஏன்னா கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன் இவர்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டம் விருகம்பாக்கத்தில் நடந்திருக்கு. பலமுறை இதே ஸ்டேடியோவில் பேசியிருக்கிறான். அதிலே பாதுகாப்புக்கு வந்த பெண் காவலரை இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள், திமுக இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் அவர் வந்து பாலியல் சீண்டல் பண்ணாங்க. இவங்க கேஸ் ஃபைல் பண்ணாங்க, கேஸ் நடந்தது. அந்த கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி திமுக எம்எல்ஏ அழுத்தம் கொடுத்த அந்த விவகாரத்தையும் இதே ஸ்டேடியோவில் பேசியிருக்கிறோம். இப்போ நீங்கள் இதை கேட்டிங்கன்னா அவங்க அதை கேட்டுருவாங்கங்கிற பயத்தில் இவங்க நடவடிக்கை எடுக்காமல் இருக்க போகிறார்கள். சொல்லப்போனால் ஒரு பெண் ஏடிஜிபி வந்து அவங்க அறையே வந்து தீக்கிறேன்னு எனக்கு அதுலேயே வந்து ஒரு சதித்திட்டம் இருக்கிறதுங்கிறது மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது பேசுகிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மணல் கடத்தல் இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்குறவங்க அந்த சம்மந்தப்பட்ட காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, நாங்கள் ரிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சவுத்துலேருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்திலேருந்தெல்லாம் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் டிஜிபிக்கே அவங்க டைரெக்டாக வந்து ரெசிக்னேஷன் கொடுக்குற அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு பக்கம் இந்த சமூகத்திலே நடக்கக்கூடிய குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய காவல்துறையே வழிப்பறியில் ஈடுபட்டாங்கங்கிற ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு. கஞ்சா கடத்தினாங்கன்னு கேஸ் போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம். ஆனால் நேர்மையாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினரால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம நேர்மையாக செயல்படக்கூடிய காவல்துறைக்கு பின்னால் தான் நாம் நம்முடைய ஆதரவை கொடுக்க முடியும். இந்த பெண் ஆய்வாளர் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, நான் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டால் இந்த கேஸை நாங்கள் நடத்த முடியாதுங்கன்னா அவங்க ரொம்ப லாஜிக்கலாகவும் சட்ட ரீதியாக பேசுகிறாங்க. அவங்க மேலே நீ தாக்குதல் நடத்துவீங்கன்னா, இப்போ சமீப காலமாகவே இந்த விசிகா ஆளும் அரசாங்கத்தை குற்றம் சொல்வதை விட இப்போ அந்த நிர்வாகத்திலே இருக்கக்கூடியவர்களை சாதிய ரீதியாக ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம்.
குறிப்பாக இந்த வேங்கவேல். இதே திருமாவளவன் தான் சொல்றாரு, இந்த அரசுக்கு அந்த பட்டியல் சமூகத்தின் மீது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நேர்மையாகத்தான் விசாரணை நடக்கும். இந்த வேங்கவேல் விஷயமாக நாங்கள் மட்டும்தான் பேசணுமா, நீங்களாம் பேசக்கூடாதான்னு மற்ற கட்சியினர்லாம் பேசி அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போனது. திடீர்னு இப்பொழுது என்னென்னா அவரே சிபிஐ விசாரணை வேண்டுங்கிறாரு. அந்த விசாரணையில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரிகள் மீதே ஒரு ஜாதிய நோக்கத்தோடு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகி தன்னை ஒரு இன்டலெக்சுவல் தளத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி காட்டக்கூடிய, குறிப்பாக சீமானுக்கு சவால் விட்டு கொண்டு இருந்த வேலூரில் நீல சந்திரகுமாரா யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு விசிகாவில். அவர் என்ன சொல்கிறாரு, மலம் கலந்த நீரை அவங்க குடிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி அவர் போடுறாரு. உங்கள் கட்சியில் இருக்கிறவரையும் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறார். ஆனால் நீங்கள் சிபிஐ விசாரணை வேணுங்கிறீங்க. ஆனால் இவங்க ஆட்சியாளர்களை குறை சொல்வதை விட, பட்டியல் சமூகத்திற்கு எதிராக ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத குறை சொல்வதை விட, அந்த ஆட்சியாளர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை, குறிப்பாக காவல்துறையினர் ஜாதிய ரீதியாக வன்மத்தோடு இவங்க பல இடங்களில் ஈடுபடுவதை பார்க்குறோம். ஆனால் இதையெல்லாம் முதல்வர் கீழே தான் காவல்துறை இருக்குது. ஆனால் அந்த காவல்துறைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது இவருக்கு தெரியுமா? அதை அட்ரஸ் பண்ண முடியுமா இவர்? ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறாரு, இங்கே மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க, இதாக இருக்காங்கன்னு. இவங்க கொடி கட்டிட்டு போய் வண்டியில் போகிறவங்க பல பாலியல் விஷயங்களை ஈடுபடுறதை பார்க்குறாங்க. இன்றைக்கி மீண்டும் சொல்லியிருக்காரு, இங்கொன்றும் அங்கொன்றும் நடப்பதை இவங்க பூதாகாரமாக ஆக்கி பேசுபவர்களுக்கு, அர்த்தமில்லாத பேசுபவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி கொண்டு என் நேரத்தை வீணடிக்க தயாராக இல்லை அப்படின்னு நேற்று கூட திருநெல்வேலியில் பேசியிருக்கார். ஆகவே இந்த சட்டம் ஒழுங்கு குறித்து ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அது குறித்து ஊடகங்கள் பேசினாலே இவருக்கு வேண்டாதவர்கள், வெற்று கூச்சல் இடுபவர்களாக இந்த முதல்வருக்கு தெரிகிறார். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சட்டம் ஒழுங்கை பற்றி எப்பொழுதும் இவர் சரி செய்ய போவதில்லை. காரணம், இவருக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை அப்படிங்கிறது தான் மீண்டும் மீண்டும் காட்டுகிறது. நம்முடைய ஒரே ஆதங்கம் என்னென்னா, நமக்கு பிரச்சனைனா நம்ம காவல்துறையிட்ட போவோம். இப்போ காவல்துறையே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி காட்டுது. திருச்சி பகுதியில் பகவதிபுரம் அப்படின்ற இடத்துல ஒரு பிரசித்தி பெற்ற பகவதி அம்மன் கோயில் இருக்கிறது. அந்த கோயிலில் பூசாரியா சதீஷ் அப்படின்றவர் இருக்கார். அவர் ரொம்ப வருஷமாக அந்த கோயிலில் பூசாரியாக இருக்கார். இப்போ தைப்பூசம் வேறு வரப்போகிறது. அந்த கோயிலில் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த கோயிலுக்கு வாசல்லே எப்பவுமே ஒரு காரை ஒருத்தர் பார்க் பண்ணிகிட்டே இருப்பார். அதாவது பக்தர்களுக்கு போகிறது இடைஞ்சலாங்க எப்போவுமே அந்த கார் அங்கே பார்க் பண்ணியிருப்பார். அவர் குறிப்பாக இப்போ தைப்பூசம் வரனால அவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அந்த வீட்டில் யார் கார் பண்ணியிருக்காங்களோ அவங்க வீட்டில் போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி நீங்கள் இப்படி காரை டெய்லி பார்க் பண்ணுறீங்க, இப்போ தைப்பூசம் பக்தர்கள்லாம் விரதம் இருந்துட்டு வர டைம் இது, ஆனால் தயவுசெய்து கொஞ்ச நாளைக்கு காரை எடுத்து அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பேச போகிறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா, அந்த காரோடைய ஓனர் பேர் சாதிக் பாஷா. அவர் அந்த சாதிக் பாஷா வீட்டில் இல்லாதனால அவருடைய மனைவி கிட்ட அவர் எடுத்து சொல்கிறாரு, பக்குவமாக எடுத்து சொல்கிறாரு. இந்த மாதிரி இருக்குன்றபோது அவங்க மனைவி உடனே ஒரு எதிர் வினை வைக்கும்போது அவரும் அதுக்கு பதில் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீங்கள் கட்டாயம் எடுத்து தான் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி திரும்ப கோயிலுக்கு வராரு. கோயிலுக்கு வந்த பூசாரியை இந்த சாதிக் பாஷா அவர் ரொம்ப கோபமாக இந்த கேள்வி கேட்குறாரு, ஏன் இதனால் அப்படின்றது, நான் வண்டி அங்கே தான் இருக்குன்ற மாதிரி அந்த தொண்ணியில் பேசிகிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட மறைச்சி வச்சுருந்த அருவாளால் படார்னு அந்த பூசாரியை வெட்டுறாரு, தாக்கிடுறோடனே பூசாரியை பக்கத்தில் இருந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவரை பூசாரியை மீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த சாதிக் பாஷா அப்படின்றவர் அந்த பகுதியோட சிபிஎம் மார்க்சிஸ்ட் கட்சியோடைய ஒரு உறுப்பினராகவும் இருக்கார். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதில் ரெண்டு விஷயம். ஒன்று, சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி செயல்படும் அப்படிங்கிறது தெரியும். மதம்ங்கிறது அபின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஊருக்கு தான் அதாவது ஏற்றளவிலே இருக்கக்கூடிய கொள்கை தான். கேரளாவில் அவங்களுக்கு பல்வேறு கொள்கைகளில் பல்வேறு சமரசங்கள்லாம் உண்டு. ஆனால் அங்கே ஐடியாலஜிக்கலாக அவங்களுக்கு எதிராக இருப்பவர்களை அவங்க கொலை மட்டும்தான் செய்வாங்க. எத்தனையோ இந்துத்துவ தலைவர்கள், பாஜக தலைவர்கள், ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள், தலைவர்கள் அந்த பகுதியில் ஒரு சின்ன பொறுப்பில் இருப்பான். ஆனால் அந்த பகுதியில் ரொம்ப ஆக்டிவாக பிஜேபிக்காக வேலை செய்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வெடிகுண்டு வீசியோ அருவாளால் வெட்டியோ மிக கொடூரமாக கொலை செய்யக்கூடியவர் தான் சிபிஎம். ஒன்று, அவங்களுடைய டிஎன்ஏலே அது இருக்குது. அடுத்தது சாதிக் பாட்ஷா. அவருக்கு கம்யூனிஸ்ட்டுங்கிறதுனால இந்த இந்து மதத்தின் மீது, அந்த பூசாரின் மீது வன்மம் இருக்கிறதை தாண்டி சாதிக் பாட்ஷா அப்படிங்கிற
அந்த இருக்கிறதுனால அவருக்கு இன்னுமே கூடுதலாக அந்த இந்து கோயில் மீது ஒரு வன்மம் இருந்திருக்கிறது அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவர் கூட அந்த பகவதி அம்மன் வாசலில் வந்து அந்த ஃபோட்டோவோட, குறிப்பாக தினமலரில் நல்ல ஃபோட்டோவோட வந்திருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா பல ஊடகங்கள் கார் பார்க்கிங்காக படுகொலை, அருவாள் வெட்டு அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் உள்ளே நம்ம உட்காந்து போய் படித்தாதான் கம்யூனிஸ்ட்காரர் அப்படின்னு ஒன்று இருக்குது. கம்யூனிஸ்ட்காரரில் யாரா அப்படின்னு உள்ளே நோண்டி பார்க்கும் பொழுது தான் சாதிக் பாட்ஷா அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருது. ஸோ நீங்கள் ஹெட்லைனை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இந்த செய்தியே நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் டிவியுடைய செய்திகள் சிந்தனைகளை நம்ம எடுத்திருக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம நேயர்கள் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதே போன்ற கார் பார்க்கிங்கை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜமாத் பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கும்ல, பள்ளிவாசலுக்கு வரவங்களுக்கு இடைஞ்சலாக இதே மாதிரி காரை நிறுத்துவார் அவர், இந்த சாதிக் பாட்ஷா. நிறுத்தினாங்கன்னா அந்த ஜமாத் சும்மா இருக்குமா? இல்லை பள்ளிவாசலில் வரக்கூடிய இவர் மதத்தை சார்ந்தவர்கள் சும்மா இருப்பாங்களா? அப்படின்னா என்ன தைரியம்? இங்கே இருக்கிறவன் கேள்வி கேட்க மாட்டான். சரி, கேள்வி கேட்டாலும் இவனை நம்ம வந்து அச்சுறுத்த முடியும். இவனுக்கு பின்னால் மக்கள் யாரும் திரண்டு வர மாட்டாங்க. நமக்கு பின்னால் கட்சி இருக்கிறது, நமக்கு பின்னால் மதம் இருக்கிறது. இந்த பூசாரிக்கு என்ன, அங்கே கோயிலுக்கு வரவங்க 4 பேர் உண்டியலில் காசு போடுவான், அவ்வளோதானே அப்படிங்கிற ஒரு திமிர்த்தனம். இந்துக்கள் எதிர்வினை ஆற்ற மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தைரியம் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், முதல் செய்திக்கு சொல்கிறேன். அவன் வந்து 1ஆம் நம்பர் திருடன், பாலியல் இந்த பிரச்சனையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டவன். அவனை ஒரு குற்ற வழக்குக்காக தௌபிக் ஓமரை மேட்டுப்பாளையத்தில் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை செய்த விசாரணை அதிகாரியை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய அவர் மதம் சார்ந்த அமைப்புகளும் கட்சிகளும் போராடி இருக்கு. யாரோ ஒரு அக்யூஸ்டுக்கு, ஒரு குற்றவாளிக்கு. அதன் மூலமாக அவன் வந்து ஜெயிலேருந்து வெளியில் வரான். இங்கே கோயிலில் அந்த கோயிலுக்கு இடைஞ்சலாக பார்க் பண்ணுறியானான்னு ஒரு தார்மீக ரீதியாக கேள்வி கேட்டவரை ஒரு இஸ்லாமியன், அவன் கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வந்து வெட்டுறான்னா, இப்போ இதற்கு எதிராக அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்படி தௌபிக் ஓமருக்காக, ஒரு குற்றவாளியின் தெரிந்த ஒரு தௌபிக் ஓமருக்காக அவன் சார்ந்த மத அடிப்படைவாத அமைப்புகளும் கட்சியும் எப்படி ஆதரவாக குரல் கொடுத்ததோ, இங்கே சதீஷுங்கிற பூசாரி, அவர் அப்பாவி, அந்த கோயிலுக்காக, அந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு குரல் கொடுத்த அந்த சதீஷுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி அவருக்கு உதவி செஞ்சுருக்காங்க ஒரு பக்கம். ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட சாதிக் பாட்ஷா மீது உச்சபட்ச தண்டனை கிடைப்பதற்கு அளவிற்கு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆதரவாக அவருக்கு துணை நிற்க வேண்டும். ஏன்னா ஒரு சாதாரண கோயில், இவங்க தான் சொல்லுவாங்க பெரு தெய்வம் சிறு தெய்வம். பகவதி அம்மன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் வணங்கக்கூடிய அந்த கோயில் தானே. அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்னு தானே இந்த பூசாரி சதீஷ் குரல் கொடுத்திருக்காரு. இப்போ அவரை வெட்டி இருக்கிறார்கள். இதற்கு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? அங்கே இருக்கக்கூடிய மக்கள், பொதுமக்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அங்கே இருக்கக்கூடிய பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்புகள் என்ன செய்ய போகிறது? இதெல்லாம் நாம் பொறுத்து பார்க்க வேண்டும். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாதிக் பாட்ஷாவிற்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. அடுத்த செய்தியும் திருச்சி சம்மந்தப்பட்ட செய்தி தான். திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான காந்தி மார்க்கெட், 200வது வார்டு காந்தி மார்க்கெட்டு, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 5000 லிட்டர் குள்ளளவு உள்ள தண்ணீர் தொட்டி இருக்கிறது. வேங்கை மயில் மாதிரி ஒரு சம்பவம். அந்த தண்ணீர் தொட்டியில் மர்மமான நபர்கள் மர்மமான கவரில் ஏதோ வீசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் செய்தி வந்திருக்கிறது. அந்த பகுதி கவுன்சிலர் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ உணவு கழிவு அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் அதுக்கு வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டி தொட்டியை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அந்த தொட்டியை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய பல பகுதி மக்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்து பிளாஸ்டிக் கவரில் இருந்து ஒரு மனித மலம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் கவுன்சிலர் வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு ஒரு எதிர்வாதத்தை வைத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஏன்னா இதை வைத்துக்கொண்டு ஒரு பொய்யான செய்தியை சில பேர் பரப்புகிறாங்க, அது மனித மலம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு வீடியோ, அது ஆதாரம் வச்சு பல விஷயங்கள் பேசுகிறாங்க, அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் சேலம் ஆத்தூரில் டாஸ்மாக் பாரில் கள்ளச்சாராயம் வைக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்தவரே அவரே பாக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு அதை வீடியோ எடுத்து மீடியாக்களுக்கு அனுப்பி டாஸ்மாக்லேயே கள்ளச்சாராயம் வைக்கிறாங்கன்னு ஒரு பொய் செய்தியை பரப்புனார் அப்படின்னாங்க.
ஆரம்பத்தில் அது திமுக அப்படின்னு அதிமுக குற்றம் சொன்னாங்க. இல்லை அவர் அதிமுகலேயே பொறுப்பில் இருந்திருக்காருன்னு சொல்லி டிஎம்கே ஐடி விங்கள் கூட மொத்தம் பங்காளி கட்சிகளே ஏதோ ஒன்று இருக்கிறாரு. அது அங்கே வேலை செய்வதிலே மாட்டி விடுறதுக்காக பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை கள்ளச்சாராயமே தமிழ்நாட்டில் இல்லையா அப்படின்னு நம்ம நம்பாமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் கள்ளக்குறிச்சியில் இறந்து போனாங்க, மரக்காணத்தில் எத்தனை பேர் இறந்து போனாங்க, செங்கல்பட்டு எத்தனை பேர் இறந்து போனாங்க. அதை காய்ச்சியவர்களுக்குமே ஊக்கத்தொகை மூல கொடுத்தது, அந்த 50,000 கொடுத்தது, அந்த விஷயத்தை பார்க்குறோம். 10 லட்சம் குடிச்சிட்டா யாரும் அந்த பகுதி மக்கள் வந்து கேஸ் கூட இப்போ ஃபைல் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்து கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம். அடுத்து நீங்கள் சொல்கிறது வேங்கை வயல் போன்ற சம்பவம் திருச்சியில் காந்தி மார்க்கெட் பகுதியில் நடந்திருக்கு. அது அப்படி இல்லைன்னு அங்கே இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர் சொல்கிறார். இப்போ அவங்க அப்படி தான் சொல்லி ஆகும். 2 வருஷமாக ஒரு கேஸ் அவங்களால முடிக்க முடியல. என்னென்னா வேங்கை வயலில் மலம் கலந்திருக்கிறது, அந்த தண்ணீரை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்கன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இப்போ விசிகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே நான் முந்தைய செய்தியில் சொன்ன பேர் நீலச்சந்திரகுமாருங்கிறவர்னு அவங்க யாரும் அப்படி குடிக்கலை அப்படிங்கிறாங்க. இந்த நீரெல்லாம் அது அந்த நீர் மலம் கலந்த நீர், அதை ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும், அதுதான் ஆதாரம். அவசரமாக அந்த நீரை வெளியேற்றியது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் அவங்களும் அழுத்தம் கொடுத்து தான் அப்படின்னு இப்பொழுது விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் பேசுகிறாங்க. அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ பார்வையிலேயே அந்த நீர் அகற்றப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமூக வலைதளங்களில் கூட விஷயம் வந்துட்டு. அதாவது ஒரு சம்பவம் இது வந்து எத்தனை பரிமாணங்கள் இருக்குது பாருங்கள். உண்மையிலேயே அங்கே யார் நடந்தது, என்ன நடத்தினார்கள், உண்மையிலேயே மலம் கலக்கப்பட்டதா, அப்படி மலம் கலக்கப்பட்டிருந்தால் யார் மலம் கலந்தது, எடுத்தவன் மலம் கலந்ததாக இப்போ குற்றச்சாட்டு உங்களுடைய சொல்லியிருக்கீங்களே, இந்த அப்படின்னா இந்த கால் ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்டெலாம் வச்சுருக்கீங்க, இதை வந்து அந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட உடனே இது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படின்னா ஏன் அது சம்பந்தமாகலாம் நீங்கள் வந்து சரியான ஒரு விசாரணை அதை வைத்து ஏன் தொடங்கி இருக்கக்கூடாது? அப்படி இருந்தால் உண்மை அப்போவே அதை வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ வந்து அவசரமாக நீங்கள் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கீங்க. அந்த குற்றப்பத்திரிகையை வைத்து அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் சிபிஐ என்கொயரியே வேணும் அப்படின்னு ஆரம்பத்திலே நம்ம சிபிஐ என்கொயரி வேணும்னு நம்ம கேட்டிருந்தோம். ஏன்னா இவர்கள் குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டார்கள், அது யாருன்னு சொல்லாமலே மூடி மறைக்கிறார்கள் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒரு பார்வையாகவும் இருந்ததுங்கிறது ஒரு பக்கம். பரந்தூர் விமான நிலையம் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக விஜய் வந்தார். அதே போல் வேங்கை வேலுக்கும் அவர் வர இருந்த நேரத்தில் அவசரமாக அதற்கு முன்பு நீதிமன்றத்தில் தனக்கு கால அவகாசம் வேணும்னு கேட்ட காவல்துறை அவசரமாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணது. அந்த 3 பேர் யார் இந்த வீடியோ எடுத்து ஃபஸ்ட்டு இது பண்ணானோ அவனையே குற்றவாளி ஆக்கி இது பண்ணாங்க. அது உண்மையா இல்லையாங்கிறது அடுத்த கட்ட விசாரணையில் தெரியலாம். அந்த விசாரணை எப்போ முடியும்னு நமக்கு தெரியல. ஆகவே இந்த மலம் கலக்கிற இந்த மோடஸ் ஆப்பரண்டி இருக்குல்ல, இதுக்கு வந்து எண்ட்லெஸ். இப்போதைக்கு இதை கண்டுபிடிக்க முடியாது. இது போன்ற தவறுகளை நம்ம இழைத்தோம்னா இப்போதைக்கு இந்த போலீஸ் வந்து இது ரொம்ப சென்சிட்டிவ்ங்கிறதுனால அரசும் இது வெளியில் தெரியாமல் மூடி மறைக்கும் அப்படிங்கிற தைரியத்தினால இது போன்ற திஸ் டைப் ஆஃப் கிரைம்ஸ் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டதை பார்க்குறோம். நாமக்கல் பகுதியில் பார்த்தோன்னா ஒரு சத்துணவு கூடத்திலேயே மலத்தை அப்பி வச்சுருந்த ரோட்டில் சுவத்துலலாம் அப்பி வச்சுருந்த அந்த விஷயத்தை பார்க்குறோம். அதுக்கப்புறம் சாணி கரைச்சது அந்த இதே புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அறந்தாங்கதி பக்கத்தில் ஒரு இடத்துல கரைச்சி வச்சு பார்க்குறோம். திருவள்ளூர் பழக்கத்தில் ஒரு பள்ளியுடைய பூட்டு கேட்டில் வந்து மலத்தை அப்பி வச்சுருந்த அந்த விஷயத்தை பார்க்குறோம். எவ்வளவு கொடூரமாக இந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்க செய்கிறாங்க. காரணம் என்னென்னா இந்த அரசுடைய கையாளாகத்தனத்தை புரிந்து கொண்டு இருக்கிறார். யார்? இந்த குற்றம் செய்பவன். இந்த குற்ற செயலை செய்கிறவன் ஒரு பர்வெர்டட் மைண்ட் இருக்கிறவன் தான். ஏன்னா மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த குடிநீரில் மலத்தை கெடுக்கிறான்னா அவனுக்கு எப்படிப்பட்ட மனசு இருக்கணும்? ஏன் அவனுக்கு அப்படி பர்வெர்டட் மைண்ட் இருக்கிறவனுக்கு எப்படி இந்த தைரியம் வருதுன்னா இந்த அரசு வந்து நம்மளை கண்டுபிடிக்காது அப்படிங்கிற தைரியத்தில் 2 வருஷம் ஆகும் அப்படிங்கிறதுனால தைரியமாக இருக்கிறான். இது வந்து ஆளும் அரசனுடைய ஆளுமை. இவங்க சொல்கிறாங்களே பெரியார் என்ற பெருநிரப்பு, ஸ்டாலின் என்ற ஆளுமை, இப்படிலாம் உருட்டுறாங்கள, அதெல்லாம் இல்லை. பெரியார் மண்ணிலே ஜாதி இல்லை இருக்குதுங்கிறது தெரியுது. பெரியார் மண்ணிலே சமநீதி சமூக நீதி இல்லை ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய முதல்வருக்கு ஆளுமை இல்லை அப்படிங்கிறது
தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் காட்டுது. இது வந்து சமூக நல்லிணக்கத்திற்கு, இவங்க சொல்கிறாங்க சமூக நல்லிணக்கத்தை பேணி காக்கிறதுல இந்தியாவுக்கே தமிழகம் தான் முன்னோடியாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு முகத்தில் அரைஞ்சது மாதிரியான செய்தி தான் இந்த செய்தி. தமிழக அரசு உரிமை தொகை கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிஞ்சு தகுதி வாய்ந்த பெண்மணிகளுக்கான உரிமை தொகையை வழங்கியதை பார்த்தோம். குடும்ப பெண்கள் யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுக்கறது. அதில் மேலும் அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக பட்ஜெட்டில் வந்து அதுக்கான நிதி பற்றாக்குறை இருக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு நிதி அமைச்சர்கள் சொன்னதை பார்த்துட்டு வரோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எங்கே இன்னொரு பற்றாக்குறை எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை. தமிழக அரசு வழங்க வேண்டிய உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 2000 ரூபாய் 5000 ரூபாய் வைக்கும் ஒவ்வொருத்தருடைய அந்த பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க வேண்டிய அந்த உதவித்தொகையை கிட்டத்தட்ட 3 மாசமா தமிழக அரசு ஒத்தி வச்சிருக்காங்க. இதனால கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மாற்றுத்திறனாளிகள். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளிகளோட கோரிக்கை என்னவா இருக்குன்னு, நீங்கள் உரிமை தொகை யாரும் வந்து கேட்கல, எங்களுக்கான உதவித்தொகையை முதல்ல வழங்குங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு 5000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இது வரல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அவங்க பல கோரிக்கைகளை அவங்க சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் மாற்றுத்திறனாளி ஒரு 6000 வரைக்கும் எங்களுக்கு மந்த்லி மெயின்டெனன்ஸுக்கான நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தொகை கொடுக்கணும் அப்படிங்கிறது கோரிக்கையாக இருக்குது. அதற்காக அவங்க எவ்வளவு போராட்டங்களை பண்ணியிருக்கிறாங்க, அந்த போராட்டங்களை எவ்வளோ மேன் ஹேண்ட்லிங் நடந்திருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாதாந்திர அந்த மெயின்டெனன்ஸுக்கான அந்த தொகை, இவங்க ஒருவேளை குடும்ப தலைவியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு 1000 ரூபா அவங்க வாங்கிடுறாங்க. அதனால் இவங்களுக்கு இது கொடுக்கறதா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு காரணத்தை சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தால் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடியதை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது. நீங்கள் ஃபர்கெட் அபவுட் மாற்றுத்திறனாளிகள். இப்போ தலைமை செயலக ஊழியர் சங்கம் அவங்க 2 நாள் முன்னாடி கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த முதல்வர் மீதான நம்பகத்தன்மை முற்றாக அழிந்து விட்டது அப்படின்னு. ஓய்வூதியம் இவங்க என்னென்னலாம் அரசு ஊழியர், அதாவது இவர்களுக்காக கரைவேட்டி கட்டிய தொண்டனை விட, திமுக நிர்வாகியை விட முழு மூச்சாக வேகமாக செயல்பட்டவர்கள் அரசு ஊழியர்கள், குறிப்பாக ஆசிரியர்கள் மற்ற இந்த தலைமைச் செயலகத்தில் இருக்கிற பணியாற்றக்கூடிய ஊழியர்கள். அவங்க தான் முக்கால்வாசி ப்ரிசைடிங் ஆஃபீஸரெல்லாம் எலெக்ஷன்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பிரச்சாரம் செய்யாத குறை தான், அந்த அளவுக்கு வேலை பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்கலங்கிறது எவ்வளோ இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இந்த அரசுக்கு எதிராக எவ்வளோ பேர் கூக்குரல் இடுகிறார்கள் அப்படின்னு. அதை இப்போது வரையும் செவிசாய்க்கொள்ள. எல்லாத்துக்கும் காரணம் வந்து மத்திய அரசுங்களுக்கு நாங்கள் கேட்ட நிதியை கொடுக்கவில்லைன்னு. இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஒரு 5000 பேருக்கு அந்த பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க, 3 மாதமாக கொடுக்கல அப்படிங்கிறது சொல்கிறீங்க. PM ஸ்ரீ அந்த ஒரு 500 கோடியை காரணம் காட்டி எத்தனை ஆயிரம் ஆசிரியர்களுக்கு இங்கே சம்பளம் கொடுக்காம வச்சுருந்தாங்கன்னு பார்க்க. காரணம் என்னென்னா, இங்கு அதாவது இந்த கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா கொலாப்ஸுக்கும் காரணம் மத்திய அரசு. அதாவது இவங்களுடைய ஆட்சி நிர்வாக திறமையின்மையை மறைப்பதற்காக எல்லாத்துக்கும் காரணம் இந்த 500 கோடி வச்சு தான் 46,000 ஆசிரியர்களுக்கு இவங்க சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழுதில்லை. ஆனால் அதை வைத்து மக்களை நம்ப வைத்தார். இப்போ வந்து மாற்றுத்திறனாளி, இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியும், ஏசியா பசிபிக் அந்த இந்த மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்ட ஒரு பெரிய போட்டி. அதில் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்கள் பெரிய விருதுகள் மெடல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்கள இந்த அரசு கவனிக்கவே இல்லை. ஆனால் துணை முதல்வர் தான் விளையாட்டுத்துறையுடைய அமைச்சர். அவர் வந்து பல ஆண்டுகளாக வெற்றி வாகை சூடி கொண்டு இருக்கக்கூடிய பிரக்ஞானந்தா, இப்பொழுது சாம்பியன்ஷிப்பு வாங்கினார குகேஷ், இவர்களெல்லாம் ஏதோ இவர் மினிஸ்டர் ஆன பிறகு இவங்க கொடுத்த ஊக்கத்தினாலும் செஸ் ஒலிம்பியாட் இவங்க வந்து பெரிய அளவில் நடத்தினதுனால அந்த பயிற்சினாலும் இவங்க ஜெயிச்சது மாதிரிலாம் பல ஆண்டுகளாக ஜெயிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மேலேயே இவங்க ஒரு ஸ்டிக்கரை ஒட்டின அந்த விஷயத்தை நாம் பார்த்தோம். ஆனால் தன் முயற்சியால் பல ஆண்டுகளாக அவங்க மாற்றுத்திறனாளிகளாக இருந்தும் பெரிய அளவிலே பயிற்சி செய்து ஏசியா பசிபிக் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களை வந்து இவங்க கண்டுக்கவே இல்லை. அதற்கு பிறகு சென்னை பிரஸ் கிளப்பில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, இதை தினமலர் ஒரு பெரிய பெட்டி செய்தியாக இதை போட்டது. ஏசியா பசிபிக்கில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளை இந்த அரசு கண்டுகொள்ளவில்லையா
அவர்கள் செய்த தவறு என்ன இப்படிலாம் ஒரு பெட்டி செய்தி போட்டோன்னே அவசரமாக அடுத்த 2 நாளில் உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட உட்காந்துட்டு ஃபோட்டோவை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இவங்க என்ன உருட்டுவாங்கன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகளை ஏற்படுத்தி கொடுத்தவர், அவர்களும் ஒரு முக்கியமான ஒரு சமூக பங்காளி அப்படின்னு, பங்கெடுப்பாளர்கள் அப்படின்னு சொன்னதே கருணாநிதி தான் அப்படின்லாம் ஒரு பக்கம் உருட்டிட்டு, அவர்களுக்கான தேவை, அவர்கள் நலன் சார்ந்த இந்த மெயின்டெனன்ஸ் அந்த தொகையை கொடுப்பதில் ஒரு திராணி இல்லாத இந்த அரசு அதை மூடி மறைப்பதற்காக மத்திய அரசுடைய நிதி வழங்காமை அப்படின்னு அவங்க கொடுக்கக்கூடிய நிதிக்கெல்லாம் கணக்கு கேட்குறாங்க. அதை கொடுப்பதற்கு இவங்களுக்கு தைரியம் இல்லை. அதனால் பல இந்த சிக்கல்கள், நிதி சிக்கல் இருக்குது. பல இடத்துல வந்து இவங்க இந்த நிதி மேலாண்மை ஒழுங்காக செயல்படுறதுல நிறையா ஃப்ரீபீஸ் கொடுக்குறாங்க. ஆடம்பரத்துக்கு கொடுத்தாச்சு, இலவச பேருந்துன்னு சொல்லியாச்சு. ஆனால் இப்போது வரை போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் தான் இப்போ இயங்கி கொண்டு இருக்குது. இது போன்ற பல துறைகள் இருக்கிறது. ஆனால் வெளியில் வந்து திராவிட மாடல் உருட்டு, மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் உருட்டுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு வந்து நிதி இல்லை. உண்மையிலேயே அவங்கள்ட்ட நிதி இல்லையா, இல்லை அந்த நிதி எங்கே போயிருக்கு அப்படிங்கிறது, பில்ஃபரேஜ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ்வளோ நாள் கொடுக்காதையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு அடாக் அமௌண்ட்டு விரைவாக அந்த 5000 மாற்றுத்திறனாளிகளுக்கு விரைவிலேயே தமிழக அரசு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இல்லை, நீங்கள் சொல்லும்போது பார்க்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் ஒலிம்பிக்கில் வென்ற வீரர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகளும் அவருடைய இல்லத்திற்கு அழைத்து வந்து ஒரு பெரிய விருந்தை அழைத்து ரொம்ப கௌரவப்படுத்தினது நம்ம பார்த்தோம். மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல், இத்தனை தங்கம், வெள்ளி, பிரான்ஸ், அதாவது இந்தியா சொல்லப்போனால் வந்து முதல் பட்டியலில் வந்து 10 பட்டியலில் இந்தியா என்று ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கிறதுனா இந்த அரசுடைய செயல்பாடு தான் காரணம், மத்திய அரசுடைய செயல்பாடு தான் காரணம். இந்த பேரா ஒலிம்பிக் வந்து வெற்றி பெற்று வரவர்களை இந்த அளவுக்கு அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து அவங்க எப்படி, அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு முறை கேட்டு பெறதை பார்க்குறோம். நீங்கள் சரியாக சொன்னீங்க. ஆரம்பத்தில் இது போன்றவர்களை ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறது பார்த்து தான் மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே காயின் பண்ணாங்க. மத்திய அரசு அதை இன்னும் பிரதமர் நரேந்திர மோடி அவர் பர்சனலாக இந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில ஒரு இது, அதை தான் இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற சேலஞ்ச் அப்படின்னு அவர் வந்து திவ்யாங் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத வார்த்தைன்னு அவங்க வந்து அவங்கள் போற்றப்பட வேண்டியவர்கள். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வேறு விதம், நமக்கு இல்லாத திறமை கூட அவங்களுக்கு இருக்குது. ஒரு சாதாரண மனிதனுக்கு, ஆர்டினரி பர்சனுக்கு இல்லாத திறமையை விட அதிகமான ஏதோ ஒரு திறமை அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொருள்படக்கூடிய திவ்யாங்கிற அந்த ஒரு வார்த்தையை கூட அவர் காயின் பண்ணியிருந்தார் நரேந்திர மோடி. சரியாக சொன்னீங்க. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அவ்வளவு, இன்னும் சொல்லப்போனால் பல ரயில்வே ஸ்டேஷன்களை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இவங்க மாற்றிட்டு இருக்காங்க. இவங்க ஆனால் வந்து பீச்சில் அது மாதிரி பண்ணோன்னு உருட்டினாங்க. பட் அதில் வந்து பெரிய மழை, புயல், காற்று வீசி கொண்டு இருக்கும் பொழுது சம்மந்தம் இல்லாமல் அதை வந்து துப்புரவு பணியாளர்கள் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரும் ஏற்கனவே ரெட் அலர்ட் கொடுத்தாச்சு, யாரும் பீச்சுக்கு வரக்கூடாதுன்னு அதை உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறது மாதிரிலாம் ஒரு வீடியோ ஒரு பக்கம் போட்ட மரப்பாலமே அடித்து சென்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு தான் இவர்கள் வந்து இவங்களுக்கு எல்லாமே என்னென்னா தேர்தல் கால்குலேஷன். இப்போ இவங்களை எலெக்ஷன் நேரத்தில் இவங்களை எப்படியாவது நம்ம சரி கட்டிக்கலாம், ஏதோ ஒன்று ஸ்டிக்கர் ஒட்டி ஏதோ ஒன்று சமாளிச்சுக்கலாம், அந்த நேரத்தில் பணம் ஏதோ ஒன்று கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கிறதுனால உண்மையான அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்காத அளவிற்கு இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இனிமேலாவது இந்த திராவிட மாடல் திருந்துமா அப்படிங்கிறதா நம்முடைய எதிர்பார்ப்பு. நன்றி திரு ராஜேஷ் ராவ், இன்று வந்து கருத்தை கூறிமைக்க நன்றி. நன்றி நன்றி. செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி ஸ்ரீ டிவியுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்திலும், யூடியூப் பக்கத்திலும், இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும், எக்ஸ் வலைதளத்திலும் போஸ்ட் செய்யப்படும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேசின இந்த 5 செய்திகளும் தனித்தனி செய்திகளாக ஸ்ரீ டிவியுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்திலும் யூடியூப் பக்கத்திலும் போஸ்ட் செய்யப்படும். அதையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.